ஒரு செண்டு நிலம் எடுத்தாலும் என்னுடைய நண்பர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் போராட்டம் நடத்துகிறேன் என்று அவர் பேசப்பட்டு பத்திரிகையில ரிப்போர்ட் ஆகியிருக்கிறது. நீங்க பேசுகிற பொழுது என் சகோதரி, என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கு சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர் விஷ்ணு பிரசாத்தினுடைய சகோதரி, என் சகோதரி சௌமணி அம்மா அவர்கள் மேடையில் இருந்தார். நான் பார்த்தேன். ஆனால் அந்த சௌமியா அன்புமணி தர்மபுரியில நாடாளுமன்ற தேர்தலில் நின்ற பொழுது அங்க என்ன பிரச்சாரம் பண்ணார் என்று சொன்னால், எனக்கு வாக்களியுங்கள், தர்மபுரியில சிப்காட்டை கொண்டு வருகிறேன், இங்க இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தருங்கள். அதாவது தர்மபுரியிலே சிப்காட்டை உருவாக்குகிறாராம். யாரு? நம்ம டாக்டர் விஷ்ணு பிரசாத்துடைய சகோதரி அன்புமணி ராமதாசனுடைய மனைவி தர்மபுரி தன்னுடைய பிரச்சாரத்தில் என்ன சொல்லுகிறார்? சிப்காட்டை தர்மபுரியில் நான் கொண்டு வருவேன், இங்க இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாக்கி தருகிறேன் அங்கு சொல்லுகிறார்கள். ஆனா ஊமுண்டு கூட விளையாத மானம் பார்த்த பூமி, கல்லாட்டு என்று சொல்லுகிற பூமியில எங்களுடைய இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு வாங்கி தரப்போகிறோம் என்று சொன்னால் அங்கு நிலத்தை எடக்கூடாது என்று போராட்டம் செய்து கொடுக்கிறீர்களே. ஆக இந்த மாவட்டத்தில் இருக்கிற பட்டதாரிகளுக்கு, இந்த மாவட்டத்திற்கு இளைஞர்களுக்கு சுத்தமாக அவர்களுக்கு வேலையே வரக்கூடாது என்று நீங்கள் கருதிதான் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆக தர்மபுரியிலே ஒரு வார்த்தை, எங்க மண்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு வார்த்தையா?